எனக்கு பிடிக்கும். இஸ் ஃபேமிலி வெல்கம் பேக் டு சேனல். தான் அது இணையம் பார்க்க போகிற சீரிஸ் என்ன ஆளுக்கு நேரமில்லை எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸை நான் நிலா சொல்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாங்க ஸ்ரேகா அதுக்குள்ள போயிடலாம். என் அம்மா பிரார்த்தனா கால் பண்ணி பிரார்த்தனா அவன் கூட இருக்கான்னு கேட்டாங்க. அதுக்கு பிரார்த்தனாவோ ஆமாம்மா இன்னைக்கு உங்கள் பொண்ணு என் வீட்டில் தான் இருக்கா. ஆமாம் அவங்க என் கூட தான் இருக்கா. நீங்கள் அவளை நினச்சி கவலைப்பட வேணாம். நீங்கள் சேஃபாக இருங்க பத்திரமா இருங்கன்னு சொல்லி அவங்கள சமாளிச்சுட்டு பிரார்த்தனா தொடர்ந்து என்னை தேட ஆரம்பிச்சா. நானும் இங்கே கோவிலில் தனியாக உட்காந்துட்டு இருந்தேன். இப்போ என் பக்கத்துல வா போலன்னு சொல்லி ஒரு குரல் கேட்டது. நானும் நிமிந்து பார்த்தேன்னா அது வேற யாரும் பிரார்த்தனா தான். நான் பிரார்த்தனா கிட்ட நான் இங்கதான் இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். அதுக்கு அவ்வளோ பொதுவாக கல்யாணம் பண்ண பொண்ணுங்க கோச்சிக்கிட்டா ஒன்று அம்மா வீட்டுக்கு போவாங்க இல்லை கோவிலுக்கு போவாங்க. வேற எங்கே போயிட்டு போறாங்க. உன் அம்மா கால் பண்ணி என்கிட்ட விசாரிச்சாங்க நீ எங்கன்னு. உன் அம்மாவே கால் பண்ணதால நீ கண்டிப்பா உன் அம்மா வீட்டுக்கு போயிருக்க மாட்டேன். பின்ன மைசூர் பேலஸ்க்கு போயிருக்க போற. பக்கத்துல ஏதோ ஒரு கோவிலுக்கு தான் போயிருப்பேன்னு முடிவு பண்ணேன். ஸோ இந்த கோவிலில் வந்து உன்னை பார்த்துட்டேன். சரி வா போலான்னு துவா தூக்கிட்டு எனக்கு வந்து கூப்பிட்டு அவன் வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போயிட்டு அவன் ரூம்ல என்ன செட்டில் பண்ணிட்டு வெளியே வந்து அவன் அக்காட்ட இங்கே ரூம்லேயே தங்கிட்டேன்னு சொன்னான். அதை கேட்டு அவங்க அக்காவோ ஏதாவது பிரச்சனையா ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுக்கிட்டாளான்னு கேட்டாங்க. பிரார்த்தனா அவன் அக்கா கிட்ட ஆமாக்கா ஒரு 2 நாள் இங்கே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நானே அவளை கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன்னு சொன்னான். அதை கேட்டு அவங்க அக்காவோ 2 நாள் என்ன எத்தனை நாள் வேணா இருக்கட்டும் போய் சாப்பிட கூட்டுவான்னு சொன்னாங்களா. உடனே பிரார்த்தனா என்கிட்ட வந்து வாங்க சாப்பிட போலான்னு சொல்லி என்னை கூப்பிட்டா. நானும் அமைதியாக அவன் மூஞ்சி பார்த்தேனா. அதுக்கு அவ்வளோ நான் ஒன்றும் உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணல ஆர்டர் பண்ணுறேன் வாங்க சாப்பிடலன்னு சொல்லி டைனிங் டேபிள் கூப்பிட்டு போனான். துவா சாப்பிட மாட்டேன்னு அடம்பிச்சிட்டு இருந்தா. உடனே பிரார்த்தனா அவளை தூக்கிட்டு வா வெளியே போய் நிலாவை பார்த்துக்கிட்டே சாப்பிடலன்னு சொல்லி அவளை வெளியே தூக்கி போயிட்டு அங்கே இருக்க வேடிக்கை காட்டி அவளை சாப்பிட வச்சுட்டு இருந்தா. ஆக்சுவலி அதை பார்க்க எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அது ஏன்னா பொதுவாக துவா வேற யாரு கூடயும் வெளியாளும் கூட ஜெல்லாக மாட்டா. ஆனால் என்னவோ பிரார்த்தனா கூட ஈஸியாகவே ஒட்டிக்கிட்டா. நானும் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போனேன்னா அங்கே பிரார்த்தனா என்கிட்ட துவா சாப்பிட்டா அவளை தூங்க வச்சுட்டேன். நீங்கள் பெட்டில் தூங்குங்க நான் கீழே தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ படுக்க போனாளா. நானும் தூங்காம பெட்ல அமைதியாக உட்காந்துருந்தேன். நான் அமைதியாக உட்காந்தது பார்த்த உடனே பிரார்த்தனை என்கிட்ட வந்து ஏதாவது சொல்லணுமா ஏதாவது சொல்றதுக்கு இருந்தா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டா. நான் அமைதியாக உட்காந்தேனா அதுக்கு அவ்வளோ சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க இல்லைன்னா வேண்டான்னு சொன்னா. இப்போ நான் கிட்ட ஒரு ஷோல்டர்ல சாஞ்சிக்கலாமான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவ்வளோ சாஞ்சிக்கன்னு சொன்னா. உடனே நான் ஷோல்டர்ல சாஞ்சேன். அவளோ என் தலையை வருடி விட்டுட்டு இருந்தா. நான் அவளோட இன்னொரு கையை பிடிச்சி அவளை துளி கூட பாசமே இல்லாதவன் கூட நீ வாழ்ந்திருக்கியான்னு கேட்டேன். அவன் என்னை பார்த்தா. இப்போ நான் கிட்ட எல்லாமே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சரியாயிடும்னு நினச்சேன். சரியாகலை. சரி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சரியாகும்னு நினச்சேன். துவா பிறந்தா அதுக்கப்புறம் சரி ஆகலை. எனக்கு தான் ஒரு நல்ல கணவனாக இருக்குல்ல என் பொண்ணுக்கு நல்ல ஒரு அப்பாவாக இருப்பான்னு நினச்சேன். அப்படியுமே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு மனுஷியாவது என்னை பார்ப்பான்னு நினச்சேன். அதுவுமே என்னை பார்க்கல. நான் கூட என் மேலே இருக்கிற பாசத்தில் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நினச்சேன். ஆனால் என் மேலே இருக்கிற பாசத்தில் அவன் கல்யாணம் பண்ணிக்கல. இந்த சொசைட்டிக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்புறம் இந்த குழந்தை பிறந்தது காரணமும் இந்த சொசைட்டி தான். சொசைட்டியில் ஏன் எனக்கு குழந்தை பிறக்கல கல்யாணம் ஆகி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சேன்னு கேட்பாங்களாம். அதுக்காக தான் அந்த குழந்தைய பெற்றுக்கிட்டானா. என் மேலே அடிப்படை அன்பு கூட இல்லாதவங்க கூட நான் எத்தனை நாள் வாழ்ந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னேன். அப்போ பிரார்த்தனை என்னை ஒரு பார்வை பார்த்தா. அந்த டைம்ல இதை சொல்றது கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இந்த உலகத்துல கடைசி பர்சன் கூட உனக்காக இல்லைன்னா கூட நான் உனக்காக இருப்பேன் கண்டிப்பா இருப்பேன்ற மாதிரி என்னை பார்த்தா. ஆனா என்னவோ அவன் வாய் வார்த்தையால சொல்லல. ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம் இந்த டைம் அதுக்கான கரெக்ட் டைம் இல்லை அதனால கூட அவளால சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா நான் அவன் கண்ணை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். நான் ரொம்ப அழுதேன். அப்போ என்கிட்ட அழாதன்னு சொல்லி என் கண்ணீரை தொடச்சி விட்டா. அப்போ நான் அவளை கிஸ் பண்ண கிட்ட போனேன்னா அப்போ பிரார்த்தனை என்கிட்ட எனக்கு 6 மணிக்கு ஷிஃப்ட் இருக்கு நான் ஷார்ப்பாக 6 மணிக்கு கிளம்பி போகணும் தூங்கலாமான்னு சொல்லி கேட்டா. உடனே எனக்கு புரிஞ்சுது. நானும் பெட்ல படுத்தேன். அவ்வளோ கீழே படுத்து நல்லா தூங்கினா. ஆனால் எனக்கு தான் தூக்கமே வரல. அமைதியாக அவளை பார்த்துட்டே இருந்தேன். அவள் ரொம்ப க்யூட்டாக தூங்கினாளா. அவள் பக்கத்தில் போய் அவள் கண்ணத்தை டச் பண்ணி கொஞ்ச நேரம் அவளை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் தூங்க போனேன். மார்னிங் 6 மணிக்கு ஷார்ப்பாக எழுந்து அவள் ஒர்க்கு கிளம்புனா. அதே சேம் டைம் நான் வேக்கப் ஆனேன். அவளோ ஒர்க்கு போகிறதுக்காக ரெடியாக நின்று இருந்தாளா. அப்போ நான் பிரார்த்தனை ஹக் பண்ணி எப்போ திரும்ப வருவேன்னு கேட்டேன். அதுக்கு அவளோ ஐம் நாட் ஷியோர் பட் 8 o'clock கூட ஆகலாம். இதை பற்றி யோசிக்காதீங்க ஒழுங்காக சாப்பிட்டு நல்லா தூங்குங்க இன்னைக்கு ஒர்க் போவேன்னா பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு அவள் ஒர்க்குக்கு அவள் கிளம்பி போனான். போனதுக்கப்புறம் நான் ரொம்ப சைலண்ட்டாக தனியாக உட்காந்துட்டு இருந்தேனா. அவள் பிரார்த்தனோட அக்கா என்கிட்ட வந்து பாப்பா இன்னைக்கு நான் ஸ்கூலில் விட்டுடுறேன் நீங்கள் இன்னைக்கு ஒர்க் போவேன்னா ரெஸ்ட் எடுங்க அப்புறம் என்னங்க காஃபி கொடுங்க நான் அப்படியே ஃபுட்டை ரெடி பண்ணி வச்சிட்டேன் சாப்பிட்டுட்டு எதை பற்றியுமே யோசிக்காமல் ஜம்முன்னு தூங்குங்கன்னு சொல்லிட்டு துவாவை கூப்பிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போனாங்க. எல்லாரும் அவங்க ஒர்க் போனதுக்கப்புறம்
நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிச்சதுல எனக்கு நேரம் போனதே தெரியல. நான் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். ஈவினிங்கா காஃபி எடுத்துக்கிட்டு பிரார்த்தனோட அக்கா வந்து என்ன எழுப்புனாங்க. என்ன இவ்வளோ நேரம் வரைக்குமா தூங்குறீங்க? சரி விடுங்க, தூங்குறது நல்லதுதான், இதை பத்தி யோசிக்க மாட்டோம். நான் காஃபி குடிங்கன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்களா, அப்ப நான் கிட்ட தேங்க்யூ சொல்லிட்டு நான் காஃபி வாங்கி குடிச்சேன். நான் ரொம்ப சேடா இருந்தேனா, அப்போ பிரார்த்தனோட அக்கா என் சேடான முகத்தை பார்த்துட்டு, நீங்க எதுக்கு சேடா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, உங்க ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டீங்கல்ல, அதனால இப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கிட்ட அப்படிலாம் எதுவும் இல்லை, இப்போ வரைக்கும் என் ஹஸ்பண்ட் என்னையோ குழந்தையோ பத்தி யோசிச்சிருக்க கூட மாட்டார். ஏன் இப்போ வரைக்கும் எங்களை தேடுறதுக்கு ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வச்சிருக்க மாட்டாருன்னு சொன்னேன். அதை கேட்ட பிரார்த்தனோட அக்காவோ, தென் ஏன் இவ்வளோ சோகமா இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கிட்ட இல்லை என்னன்னு தெரியல, உங்க தங்கச்சியை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொன்னேன். அதை கேட்ட அவங்களோ, என் தங்கச்சி மற்றவங்கள மாதிரிலாம் கிடையாது, எல்லாருக்கூடயும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் உண்மை என்னன்னா யாரையும் எதுக்காகவும் க்ளோஸாக வச்சுக்கவே மாட்டா. இதே பார்க்கறதுக்கு மட்டும் எல்லாருக்கிட்டையும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி நடந்துப்பா. பட் உண்மை என்னன்னா அவள் ரொம்ப தனிமையை விரும்புகிற பர்சன். இஃப் யூ வாண்ட் டு க்ளோஸ் டு ஹர், அதாவது நீ அவளுக்கு நெருக்கமான பர்சனாக ஆகணும்னா நீ தான் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணணும். நீ மூவ் பண்ணுற வரைக்கும் அவள் எதுவுமே பண்ண மாட்டான். காஃபி குடிங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க போயிட்டாங்க. தென் அவங்க போனதுக்கு அப்புறம் தான் நான் பிரார்த்தனோட ரூமே பார்க்க ஆரம்பித்தேன். இந்த ரூம் ஒரு 10க்கு 10 ரூம் கூட கிடையாது, ரொம்ப சின்ன ரூம். ஒரு கட்டில் இருக்கு, ஒரு ரைட்டிங் டேபிள், அப்புறம் அதுக்கான ஒரு சேர், ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு லேப்டாப், அப்புறம் நிறைய புக்ஸ். அப்புறம் இந்த ரூமோட கலருமே ஒயிட் அண்ட் பிளாக், ரொம்ப சிம்பிளா எலிகண்டா இருக்கு. உன் அக்கா சொல்ற மாதிரி ஷிவோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நேரம் நகர ஆரம்பிச்சது. மணி 8 ஆச்சு. நான் வெளியில உட்காந்து அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேனா, அப்ப பிரார்த்தனோட அக்கா என்னை பார்த்துட்டு, என்ன எங்கேயோ வெயிட் பண்ணிட்டு இருக்க, ஓ உன் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்களா. அதுக்கு நானும் அவங்க கிட்ட ஆமான்னு சொன்னேன். என்ன 8 மணிக்கு கரெக்டாக வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாலா. என்ன 8 மணிக்கு கரெக்டாக வந்துடுவேன்னு சொன்னாலான்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கிட்ட இல்லை எனக்கு ஷியோராக தெரியாதுன்னு சொல்லிட்டு போடான்னு. நல்ல வேலை உண்மையை சொன்னாலே 8 ஆகலாம், 9 ஆகலாம், 10 ஆகலாம், 11 ஆகலாம், வெயிட் பண்ணாத, சாப்பிட்டு தூங்குன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போனாங்களா. பட் நான் கிட்ட ஏன் வரத்துக்கு லேட் ஆகுதுன்னு கேட்டேன். அதுக்கு அவங்களோ, இல்லை ஒர்க் முடிச்சுட்டு அவள் பேக்கரிக்கு போயிருப்பா, அங்கே ஏதாவது ஒர்க் இருந்ததுன்னா அதை முடிச்சுட்டு தான் வருவா, அதனால தான் இவ்வளோ லேட்டுன்னு சொன்னாங்க. நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அங்கவே தூங்கிட்டேன் போல. ஒரு 11 மணி இருக்கும். பிரார்த்தனா வந்து என்னை வேக்கப் பண்ணா. நிலான்னு கூப்பிட்டாளா. நானும் வேக்கப் பண்ணேன். வேக்கப் ஆகி அவளை பார்த்த உடனே டைட்டா ஹக் பண்ணேன். அந்த அணைப்பு எப்படி இருந்துச்சுன்னா ஏதோ ரொம்ப வருஷம் பார்க்காம இருந்த மாதிரி இருந்துச்சு. அதான் இவ்வளோ டைட்டா அவளை ஹக் பண்ணேன். பின்னாடியே அவங்க சிஸ்டர் வரதை பார்த்துட்டு டக்குன்னு நான் தள்ளி நின்னேன். பிரார்த்தனோட அக்கா கிட்ட வந்து, என்ன வரத்துக்குள்ள லேட் ஆயிடுச்சு, சரி ஓகே சாப்பிட்டு சீக்கிரமா போய் தூங்கு, நாளைக்கு ஷிஃப்ட்டுக்கு போனோம்லன்னாங்க. அப்போ பிரார்த்தனா நான் ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டேனேன்னு சொன்னாங்க. அது கேட்டாவா அக்காவோ, உனக்காக நீலா சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்படியா பண்ணுவேன்னாங்க. அது கேட்ட பிரார்த்தனா என்கிட்ட, நான் மூஞ்ச ரொம்ப சுகமா வச்சேனா. அப்போ பிரார்த்தனா என்கிட்ட வந்து வாங்க சாப்பிட போலான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போய் உட்காந்து சாப்பாடு போட்டுட்டு இருந்தா. நானும் சாப்பாடை பேசிஞ்சுக்கிட்டே உட்காந்தேனா. இப்போ பிரார்த்தனா எனக்கு ஊட்டி விட்டா. நீங்களா நினைப்பீங்க லவ்லாம் ஊட்டி விடுறான்னு நினைக்கிறீங்களா, ஆக்சுவலாக அது உண்மை இல்லை. நாளைக்கு மார்னிங் 6 மணிக்கே அவள் ஷிஃப்ட்டுக்கு போனோம். ஸோ தூங்க போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா காலைல வைக்கப்போ லேட் ஆகும்ல, அதனால தான் எனக்கு ஃபுட்டை ஊட்டி விட்டு இருந்தா. அப்போ அவங்க அக்கா சொன்னது எனக்கு அவள் வந்துச்சு. அவளுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாத்த விட அவளோட வேலை தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது அவள் டாக்டராக இருக்கிறத ரொம்ப பெருமையாக நினைப்பாளாம். அடுத்ததா நாங்கள் தூங்குறதுக்காக போனோம்மா. அப்போ பிரார்த்தனை என்கிட்ட, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, இன்னைக்கு நான் அவங்க கூட பெட்டில் தூங்கலாமா, நான் கை காலெலாம் போட மாட்டேன், சமத்தா படம் தூங்குவேன்னு சொன்னா. அப்போ என் மைண்டுக்குள்ள என்ன தோணுச்சுன்னா, நீ தூங்கிடுவ ஆனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அவள் முகத்தை பார்த்த உடனே நானும் ஓகே சொன்னேன். அவளோ பெட்டில் படுத்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டு இருந்தா. ஆனால் நான் தான் தூங்கவே முடியாமல் அவளை பார்த்துட்டு இருந்தேன். மார்னிங் வேக்கப் ஆகி அவள் ரெடி ஆகிட்டு இருந்தாளா. அப்போ நான் அவளை எப்படி பார்த்தேன்னா, நீ கம்ஃபர்டபுளாக தூங்கிட்ட, ஆனால் ஏன் தூக்கத்தை தான் கெடுத்துட்டியடி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். நீ நல்லா தூங்கிட்ட, ஆனால் ஏன் தூக்கத்துக்கு எடுத்துட்டல, இப்போ நீ எப்படி வேலைக்கு போறேன்ட்டு அதை பார்க்குறேன்ற மாதிரி அவகிட்ட போனேன். அதாவது நீங்கள் நினைக்கிறதுலாம் உண்மைதான். அவளை செடியூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு தான் போனேன். ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருந்தா. அவள் எப்பவுமே டாப் பட்டனை போட மாட்டா போல. அவள் பக்கம் போய் இந்த மேல் பட்டனை போட்டு விட்டுட்டு, இனிமே இந்த பட்டன் போட்டு தான் இருக்கணும், குழந்தைய இருக்கக்கூடாது, ஓகேவான்னு சொல்லி கேட்டேனா. அதுக்கு அவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து சிம்பிளா கிளம்பிட்டா. என் மைண்டுக்குள்ள நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் விலகி விட்டதே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ என்னோட மைண்ட் வாய்ஸ் இருங்க பாய் அப்படின்னு தான் இருந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு போன பிரார்த்தனா பீஸ்ஃபுல்லாக உட்காந்து அங்கே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா. அப்போ அவகிட்ட நெருங்கி போனது என் மூச்சு காத்து அவன் மேலே பட்டுது. நான் அவளுக்கு பட்டன் போட்டு விட்டப்போ என் விரல அவளை உரசுனதை நினச்சி பார்த்துட்டு இருந்தா. அந்த தருணம் உடம்புல ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவன் என்னை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சா. அதாவது
பிரார்த்தனாவா இருந்தவ என்னோட பிரார்த்தனாவா ஆனா. உடனே அவ கையில இந்த ஃபேஸ் உடனே அவ கையில இந்த பேஷனோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு, இன்னைக்கு நீ இதை ஹேண்டில் பண்ணிக்கோ, எனக்கு முக்கியமான ஒர்க் வீட்டுல இருக்குன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சா. வெளியில அவ கொலைங்க அவளை பார்த்துட்டு, ஏன் ஓடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டாங்களா. அதுக்கு இவ்வளோ, இல்ல வீட்டுல ஒரு ஒர்க் இருக்கு அதான் போறேன்னாங்க. அதுக்கு அந்த பையனும், உங்ககிட்ட தான் பைக் இருக்குல்ல அப்படியே ஓடுறேன்னு சொல்லி கேட்டான். ஆமால, என்கிட்ட பைக் இருக்கு, பைக்கு போறேன். பைக் எடுத்துட்டு ஃபாஸ்டா வீட்டுக்கு வந்தா. அவ வீட்டுக்கு வரதுக்குள்ள அவங்க அக்கா ஒர்க் கிளம்பி போயிட்டாங்க. நானுமே ஸ்கூலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தேனா. அவ பிரார்த்தனா வேகமா வீட்டோட கதவு திறந்து உள்ள வந்தா. உள்ள வந்தவ கொஞ்சம் கூட யோசிக்காம என் எடுத்து கிஸ் பண்ணா. இன்னொரு விஷயம், என் கண்ணை பார்த்துட்டு நான் அப்படியே ஹால்ல இருந்து பெட்ரூமுக்கு தூக்கிட்டு போனேன். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரார்த்தனா என்னை ஹக் பண்ணி படுத்துட்டு இருந்தா. அப்படி பிரார்த்தனா கிட்ட கூடிய சீக்கிரம் என் ஹஸ்பண்டை நான் டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொன்னேன். அவளும் ஓகே, இதை பத்தி இப்ப பேச வேணாம், அப்புறமா பேசிக்கலாம், இந்த மூமெண்ட்டை இப்ப நம்ம என்ஜாய் பண்ணலாம்னு சொன்னா. நானும் ஓகேன்னு சொன்னேன். அடுத்த நாளே என்னோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனேன். அந்த நாளுக்கு அப்புறம் பிரார்த்தனாவை நானும் மீட் பண்ண முடியாம ஆச்சு. உண்மையை சொல்லணும்னா பிரார்த்தனா என்னை மீட் பண்ண வரவே இல்லை. என்னை தொடர்ந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா. நான் ஹாஸ்பிட்டல் போனா அவ பிஸியா இருப்பா. ஸோ என்னால அவளை மீட் பண்ண முடியாது. அதனால நான் அவளோட பேக்கரிக்கே போனேன். இப்போ ஸ்ரேயாந்த் எனக்கு தெரியாம என்னை பார்த்துட்டு, என்னை பார்த்த உடனே பிரார்த்தனை கிட்ட போயிட்டு வெளியில நிலா உட்காந்துருக்காங்கன்னு சொன்னா. அதை கேட்ட பிரார்த்தனாவோ நான் இங்க இல்லைன்னு சொல்லி அவளை இங்கேருந்து அமுச்சு விடுன்னு சொன்னா. அதை கேட்ட ஸ்ரேயாந்துமே வெளியே வந்து என்கிட்ட, என்ன நிலா திடீர்னு பேக்கரிக்கெல்லாம் வந்திருக்கீங்க, என்ன என்ன வேணும்னு சொல்லி கேட்டானா. அதுக்கு நான் கிட்ட, இல்ல இப்பெல்லாம் பிரார்த்தனாவை பார்க்கவே முடியல. அதுக்கு அவனும், எங்க கடையில இருக்கான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவனும், இல்லையே, இல்ல இவ வரலையே, மேபி இன்னைக்கு அவ ஆவடி பிரான்ச்சுக்கு போயிருக்கலாம், அங்க போனா நீ மீட் பண்ணலாம், இன்னைக்கு அவன் இங்க வரலன்னு சொல்லி எனக்கு எதாவது அமுச்சு விட்டான். நான் போனதுக்கு அப்புறம் ஸ்ரேயாந்த் உள்ள போய் பிரார்த்தனா கிட்ட, இங்க என்ன நடக்குது, அவ வெளியில உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நீ உள்ள இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்லி அவளை அமுச்சு விட சொல்ற. நானும் என்ன இதுன்னு கேட்காம அவங்கள அமுச்சு விட்டுட்டேன். என்ன நடக்குது, உங்க 2 பேருக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டானா. அதுக்கு எவ்வளோ எல்லாத்தையும் சொன்னான். எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா என்ன எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு சொல்லி கேட்டான். அதுக்கு எவ்வளோ ஆமான்னு சொன்னாலா. அது கேட்ட ஸ்ரேயாந்த், ஓ அதனாலதான் அவளை யூஸ் பண்ணி தூக்கி போட்டியா, நீ தான் ஆல்ரெடி சொன்னிய அவ கூட படுத்தா மட்டும் போதும்னே, தான் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளை அவாய்ட் பண்ற தானே, புரியுதுன்னு சொன்னா. அது கேட்ட பிரார்த்தனாவோ, என்ன புரியுது, உனக்கு என்ன புரியும், நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட, இவ்வளவு நாள் நீ என் கூட பழகிருக்க, இதான் நீ புரிஞ்சுக்கிறதா, மறந்துட்டியா அவ என்னோட ஒய்ஃப், அது ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்ட உடனே ஸ்ரேயாந்தோ, அதையே நான் உன்கிட்ட கேட்கறேன், அவ இன்னொருத்தரோட ஒய்ஃப்னு உனக்கு ஞாபகம் இல்லையா, அவ கூட படுத்தியே அப்போ ஞாபகம் இல்ல, இப்ப என்ன எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ இன்னொருத்தரோட ஒய்ஃப்ன்ற என்ன, அவளை கைட்டி விடுறதுக்கான சாக்காது, மேடம்க்கு தேவை கிடைச்சிட்டது இல்ல, அதான் தூக்கி போடுறீங்க என்ன, சின்ன வயசுல நிறைய சம்பாதிக்கின்ற திமுறான்னு சொல்லி கேட்டான். அப்ப பிரார்த்தனாவோ கையை வாங்கிட்டு ஸ்ரேயாந்த் அடிக்க வந்தாளா. ஸ்ரேயாந்த் போனை காட்டி, இப்போ போனாலே அவ எங்க திரும்பி போயிருக்கா, ஆவடி பிரான்ச்சுக்கு போயிருக்கா, ஒத்துக்கோ பிரார்த்தனா, உனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது பயம், உன்னால ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கவே முடியாது, கமிட்மெண்ட்னா உனக்கு பயம், ரெஸ்பான்சிபிலிட்டினா உனக்கு பயம், வாட் அ சச் அ பிளேயர், அவ கூட படுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரியல, கோலை அச்சீவ் பண்ணிட்ட, அதான் அவளை தூக்கி போட்டேன், இப்போ அவ இன்னொரு பிரான்ச்சுக்கு போயிருக்கா, அவளை ஒன்று விடலாம் மாட்டா, ஏன்னா அவ உன்னை சின்சியரா லவ் பண்றா, உன்ன மாதிரி இல்ல, அடுத்தது என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்டான். உடனே நீங்களா நினைப்பீங்க, ஸ்ரேயன் சொல்றது கேட்டதுக்கு அப்புறம் பிரார்த்தனை என்னை பார்க்க வருவான்னு நினைக்கிறீங்களா, பட் ஆனா அது உண்மை இல்ல, அவன் என்னை உடனே எல்லாம் பார்க்க வரல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு கோஇன்சிடென்ஸா நாங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிற மாதிரி ஆச்சு. நான் அவளை பார்த்த உடனே அங்க இருந்து வண்டி எடுத்துட்டு ரொம்ப வேகமா போனேன். அவளும் பின்னாடியே என்னை விரட்டி வந்தா. நானும் வேகமா போக ட்ரை பண்ணனா, அப்ப என் முன்னாடி வந்து வண்டியை போட்டு என்னை பிளாக் பண்ணா. நானும் வண்டியை ஸ்டாப் பண்ணேன். உடனே என் கிட்ட வந்து துவாவை கையில தூக்கிட்டு நோங்கி அரைஞ்சா. புள்ள வச்சுக்கிட்டு இவ்வளவு வேகமா வருவேன், உனக்கு வேகம்னா பயம் உனக்கு தெரியாதா, என்ன மறந்துட்டியான்னு சொல்லி கேட்டா. அப்ப நான் கிட்ட, இவ்வளவு ஞாபகம் இருக்கிறவ ஏன் அவளை விட்டு போனன்னு சொல்லி அவ காலரை பிடிச்சு கேட்டேன். அப்ப அவளோ அமைதியா இருந்தா. அப்ப நீயுமே என்கிட்ட உண்மையால இல்லைன்னு கேட்டேன். அதுக்கு அவளோ, என்னடி பேசிக்கிட்டு இருக்க, என்ன பேசிக்கிட்டு இருக்க, என்ன நினைக்கிறேன் என்னை பத்தி நீங்க எல்லாரும் ஒரு கற்பனை பண்ணி வச்சுப்பீங்கல்ல, என்னடி தெரியும், என்ன தெரியும் உனக்கு, ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ணிப்பாங்க, அது ஒரு நல்ல உறவா மாறும், அது டீப்பான காதல் ஆகும், ஒரு 2 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த் ஆகுது அவங்க ரிலேஷன்ஷிப்குள்ளே இருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் வீட்டில் பேசியோ இல்லை அவங்கள என்கேஜ்மெண்ட் பண்ணிப்பாங்க. தென் நாங்கள் அந்த என்கேஜ்மெண்ட் மேரேஜ் ஆகும். 1 இயர்லையோ 2 இயர்லையோ அவங்களுக்கு ஒரு குழந்தை வரும். ஆனால் எனக்கு அப்படி இல்லடி, எனக்கு 3 வயசுல ஒரு குழந்தை இருக்கா, எனக்கு ஒய்ஃப் இருக்கா. நான் பயந்துட்டேன். என்ன பிஜி கூட பண்ணல, சிங்கிள் டிகிரியில் தான் இருக்கு, ஜஸ்ட் ஒரு ட்ரைனி தான். பிஜி பண்ணணும், ஒரு நல்ல குவாலிட்டி டாக்டர் ஆகணும், எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நான் பயந்துட்டேன். 4 இயர்ஸ் சமாளிச்சுக்கோ, அதுக்குள்ள என் பிஜியை முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் நான் அவனை டேக் கேர் பண்ணிப்பேன், அது வரைக்கும்
எனக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணு. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நீ வேலைக்கு போகலாம், இல்லை வீட்லேயே குழந்தைய பார்த்துட்டு கூட இருக்கலாம். நான் பயத்தில் ஏதோ உளறிட்டேன். ஆனால் நான் சொல்ல வந்தது என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியுதான்னு சொல்லி கேட்டா. அப்போ நான் கண்ணத்தை பிடிச்சி, இத்தனை நாள் இதை பற்றிலாம் யோசிச்சு பயந்து தான் என்னை அவாய்ட் பண்ணியான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவ்வளோ ஆமான்னு சொன்னா. அப்போ நான் கிட்ட உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொன்னேன். தென் அதுக்கப்புறம் என்னை ஹக் பண்ணா. பிரார்த்தனாவை நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு நான் லீகலாக வைக்கல வச்சு கோர்ட்டுக்கு போய் அவனை டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொன்னா. கேட்ட பிரார்த்தனா, உன் முடிவு எதுவோ அதான் என்னோட முடிவு. நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு உனக்கு சப்போர்ட்டிவா நான் இருப்பேன்னு சொல்லி சொன்னா. நானும் அவளை பார்த்து சிரிச்சேன். தென் அடுத்த நாள் அவ ஹாஸ்பிட்டல் போனா. அப்போ அவங்களுக்கு ஒரு புது அசிஸ்டன்ட் மேனேஜர் என்ட்ரு ஆனாரு. அவர் பேர் அரவிந்த். அரவிந்த் வேற யாரும் இல்ல, என்னோட ஹஸ்பண்ட் தான். தென் இதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள என்னென்ன கிளாஷ் நடக்க போகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இஸ் ஃபேமிலி. பாய்.